தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நீதிமன்றங்களை முற்றிலும் திறக்கக் கோரி அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நீதிமன்றங்களை முற்றிலும் திறக்கக் கோரியும் மற்றும் வழக்கறிஞர்களின் அலுவலகங்களை முழுமையாக திறக்கக் கோரியும் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் சத்யசீலன் அவர்களின் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு உள்ள ஆவின் பூத் நுழைவாயிலில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு தலைவர் சத்யசீலன், தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நீதிமன்றங்களை முழுமையாக திறக்கப்பட வேண்டும் மற்றும் வீடியோ கான்பரன்ஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்றார். உடனே இதனை பரிசீலிக்காவிட்டால் வருகின்ற 26ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும், அதனைத் தொடர்ந்து நவம்பர் 9ஆம் தேதி அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு உயர்நீதிமன்றம் முன்பு முற்றுகை போராட்டமும் மனித சங்கிலி போராட்டமும் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்குள் செல்ல விடாமலும் மற்றும் சேம்பர்கள், உங்களுக்கே தெரியும், இன்று உயர்நீதிமன்றத்துக்குள்ள சேம்பர்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது. இதெல்லாம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அதேபோல் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து பார் அசோசியேஷன் உள்ள ரூம்களை எல்லாம் உடனடியாக திறந்து விடப்பட வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்னும் இதே நிலை நீடித்தால் வரும் 26ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இதே இடத்தில் நடக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதையும் மீறி திறக்கப்படாவிட்டால் நாங்கள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி மாபெரும் சென்னை உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டம், அது மட்டுமல்லாமல் 1000 பேரை நாங்கள் தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ள எங்கள் அனைத்து நிர்வாகிகளை இங்கே வரவழைத்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நீங்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இன்று காவல்துறையினர் டெய்லி வந்து கொண்டு போயுள்ளார்கள். அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அதே போல் கோர்ட்டில் பணியாற்றும் OA முதல் MC முதல் எல்லா ஸ்டாஃப்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கேன் போடுறவனும் வருகிறான், உள்ள கொள்ளக்காரனும் வருகிறான், போலீஸ் கூட்டிட்டு வருகிறார், ரிமாண்ட் பண்றாங்க. ஆனால் வழக்கறிஞர்கள் மட்டும் உள்ளே போகக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.